ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சபை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வெப்சைட் மூலமாகவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வர வேண்டியது, பட் இன்னமும் வராமல் இருக்குது. அது குறித்து ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது சட்டம் ஒழுங்கு குறித்து பார்த்தா சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட பார்த்தா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சனிக்கிழமை ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த கூட்டங்களில் காவல்துறை சார்ந்து பல்வேறு வகையான டிசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்களுக்கு போலீஸ் அந்த பதவி இருக்குது பாருங்கள், போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு பார்த்தா குறைப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு. அதேமாரி ஒரே ஆண்டில் 10,000 பேர் வேலைக்கு எடுப்பு துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஆலோசனை பண்ணியிருக்காருங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது குறித்து தினமலர் பத்திரிகை செய்தி. அது மட்டும் இல்லாமல் டிஎன்டிஐபிஆர் அவங்களுடைய அஃபீஷியல் அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ 10,000 வேலையை பார்த்தா ஒரே சமயத்தில் எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்றான போலீசாருக்கு பதவி உயர்வுக்கான காலத்தை குறைத்து அறிவித்தால் ஏற்படும் சம்பள செலவை எப்படி சமாளிப்பது, ஒரே நேரத்தில் 10,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து போலீஸ் உயர் அதிகாரிகளும் பார்த்தா நேற்று அமைச்சர் அவர்கள் பார்த்தா நிறைய பேர் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு அடுத்த வருஷம் பார்த்தா உங்களுக்கான அந்த மானிய கோரிக்கை நடைபெறும், பட்ஜெட் தாக்கல் நடைபெறும். அப்போ கண்டிப்பாக இதுக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஸோ போலீஸ் வேக்கன்சி எல்லாமே 10,000 வேக்கன்சி பார்த்தா ஆண்டுக்கு 10,000 வேக்கன்சி ஒரே தடவையாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத கொடுத்தா இப்போதைக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே நோட்டிஃபிகேஷனில் 10,000 வேக்கன்சி நிரப்புங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது குறித்து விரைவில் பார்த்தா எதிர்பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்தா மொத்தமாக ஒரே ஆண்டில் 10,000 பேரை வேலைக்கு எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. மேபி அது தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம், அல்லது ஒரேடியாக கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 10,000 வேக்கன்சி கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி நம்ம மந்த்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமே வர வேண்டியது, பட் இன்னமும் பார்த்தா வராமல் இருக்குது. மேபி இதன் காரணமாக தான் வராமல் இருக்கலாம். இதிலே பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர் அப்படின்னு தான் பல மாதங்களால் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ முன்னாடியே ஜூன் மாதம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்டில், பட் போக போக லேட்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த காரணத்தால் ஒரேடியாக 10,000 வேக்கன்சி எடுக்க போகிற அதன் காரணமாக நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது பிசிஆர் இருக்கட்டும், அதேமாதிரி எஸ்ஐஆர் இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐஆர் இருக்கட்டும், இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு காவல்துறையில் உள்ள எல்லா நோட்டிஃபிகேஷனுமே 10,000 வேக்கன்சி எடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா பல்வேறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். நேற்று சனிக்கிழமை அது குறித்து தான் பார்த்தா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. 10,000 வேக்கன்சி எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே, எல்லா வீடியோ அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நியூஸ் பார்த்தா கண்டிப்பாக நல்ல செய்தியை சொல்லலாம். பட் சீக்கிரமாக விட்டாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.